ஆமென். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35வது அதிகாரம். ஏசாயா 35வது அதிகாரத்தின் 4-5 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வரும்போது, அவர் ரட்சிக்கும் போது, அவர் விடுவிக்கும் போது என்ன உண்டாகுமாம்? கண்கள் திறக்கப்படும், செவிகள் திறக்கப்படும். நம்முடைய அவயவங்களை வைத்து ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. தாவீது சொல்லுகிறார், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் அப்படிங்கிறார். ஆண்டவரே, என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். கரைகள் நீங்கி என் கை சுத்தப்படுத்த நான் உங்க பீடத்தை என்ன செய்து வருகிறேன்? சுத்தி சுத்தி வர்றேன் ஆண்டவரே அப்படிங்கிறார். ஆண்டவரே, என் காலடி வழுவாதபடிக்கு என் நடைகளை உம்முடைய வழிகளில் ஸ்திரப்படுத்தும் என்று கேட்கிறார். அதுபோல என் வாய்க்கு காவல் வையும். கண்டிப்பா ஜெபம் பண்ணணும். என் வாய்க்கு காவல் வையும் அப்படிங்கிறார். அதுபோலதான் தாவீது இன்னொரு ஜெபம் பண்றார். நம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும். நம்ம கண்ணை வச்சு எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, என் கண் வலியை மாற்றும், என் காது வலியை மாற்றும், என் வாய் ஒரு மாதிரி இருக்கு ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் நம்மை ஆலயமாய் தெரிந்தெடுத்திருக்க நம்முடைய முக்கியமான ஜெபங்களில் ஒன்று என் கண்களை திறந்தருளும், என் கண்களை திறந்தருளும். நான் உனக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும். கண்கள் திறக்கப்படும், செவிகள் திறக்கப்படும். ஏன் கண்கள் திறக்கப்பட வேண்டும் தெரியுமா? காண வேண்டியதை காண வேண்டிய பிரகாரம் காண. அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணின நன்மைகளை மட்டுமல்ல, அவர் நமக்கு நியமித்த பாதைகளையும் காண நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற சத்தம் கேட்க நம் காதுகள் திறக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்னைக்கு போகும் பாதை தெரியவில்லை, வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது சத்தம் கேட்கவில்லை என்றால் நம் கண்களும் அடைக்கப்பட்டிருக்கிறது, நம் காதுகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தேவ பிள்ளைக்கு கண்களும் காதுகளும் தெளிவாய் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இங்கே ஜனங்களின் நிலைமையை குறித்து ஏசாயாவை கொண்டு 1வது அதிகாரம் துவங்கி எழுதி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். ஏசாயா 1 முதல் நீங்கள் பார்த்தீர்களே என்றால் அதனுடைய 2வது வசனம் முதல் பார்த்தால் தெரியும். ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளை நான் வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள் என்று சொல்லுகிறார். அவங்க எனக்கு அகைன்ஸ்டாவே இருக்கிறாங்க. 3வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். 4வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், ஐயோ பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும். அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை கவனிங்க. அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனம். இதுதான் போன வாரத்திலே கர்த்தர் பேசினார். அநேக தீமை, அநேக வேதனைகளுக்கு வாசலா இருப்பது என்ன தெரியுமா? பாவம். அநேக பாரங்கள், அநேக வேதனைகள், அநேக கஷ்டங்களுக்கு வேறாய் இருக்கிறதே இந்த பாவம். ஐயோ பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். 5வது வசனத்திலே கர்த்தர் கேட்கிறார், இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? இந்த கொஸ்டினை நாம தான் வைக்கணும்.
ஆண்டவர், இன்னும் ஏன் அப்பா எனக்கு கஷ்டம், இன்னும் நான் ஏன் அடிக்கப்பட, ஆனா ஜனங்க வைக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இன்னும் அவர்கள் உணர்வில்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் இத்தனை அடிகளுக்கு காரணம் என்ன? அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதிகம் அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயம் எல்லாம் பலட்சியமுமாய் இருக்கிறது. அதாவது என் நிலைமையை பார்த்து நாம் பரிதாபப்படணும். ஆனா நாம் பரிதாபப்படாம, நான் உணர்வு இல்லாம கால் போன போக்கில் வரது வரட்டும் பார்க்கலான்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கும் போது என் நிலைமையை குறித்து என்னை வளர்த்து ஆளாக்கினவர் பரிதாபப்படுகிறார். அவர் பரிதாபப்படுகிறார், அவர் வேதனைப்படுகிறார். அவர் சொல்லுகிறார், உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமில்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீல் பிதுக்கப்படாமலும் கிட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. அவருக்கு அது வேதனையாக இருக்கிறது. ஆமென். நம்முடைய பிள்ளைகளின் நிலைமையை பார்த்து நாம கஷ்டப்படுறது போல சபையே நம் நிலைமையை பார்த்து கர்த்தர் வேதனைப்படுகிறார். ஏன் இவ்வளவு பரிதாபப்பட காரணம் என்ன? போன போட்டு விட வேண்டியதானே? தப்பு பண்ணின தூதர்களை தள்ளிவிட்டது போல என்னையும் உங்களையும் தள்ளிவிட ஆண்டவருக்கு எவ்வளவு நேரம் தான் ஆகியிருக்கும். அவர் ஏன் பரிதாபப்படுகிறார்? வேதம் அதை நமக்கு அழகாய் காண்பிக்கிறது. ஓசியா 9வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தின் முதற் பகுதியிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வனாந்திரத்தில் திராட்சை கொலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் தெரியுமா? வனாந்திரத்தில் திராட்சை கொலை கண்டுபிடிக்கிறது என்பது சாத்தியமான காரியமான்னு கேட்டா இம்பாசிபிள். ஆமென். இதுதான் கர்த்தர் சொன்னார், மனுஷரால் இது கூடாது, தேவனால் எல்லாம் கூடும். என்னையும் உங்களையும் கர்த்தர் கண்டுபிடித்தது சும்மா இல்ல. ஒரு திராட்சை தோட்டத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட திராட்சை கொலைகள் அல்ல நாம். அது ரொம்ப ஈஸி. திராட்சை தோட்டத்துக்குள்ள என்றாலே போதும், கை நீட்டினா திராட்சை கொலை தான் இருக்கும். எங்க கை நீட்டினாலும் அப்படிதான் இருக்கும். ஆனா கர்த்தர் நம்மை கண்டுபிடித்தது அப்படி இல்லை, தேடி கண்டுபிடித்தேன். பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து உன்னை நான் எடுத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொல்லுகிறேன். வனாந்திரத்தில் திராட்சை கொலையை கண்டுபிடிக்கிறது போல. ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் அவருடையவர்களாய் மாற நாம எந்த கிரயமும் செலுத்தவில்லை. நாம் அவருடையவர்களாய் மாற அவர் மொத்த கிரயத்தையும் கொடுத்திருக்கிறார். அதுதான் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரண பரியந்த கீழ்ப்படிந்தவரானார். எதற்கு தெரியுமா? என்னையும் உங்களையும் கண்டுபிடிக்க. வனாந்திரத்திலே திராட்சை கொலைகளை கண்டுபிடிக்கிறது போல என் ஜனத்தை நான் கண்டுபிடித்தேன். நான் அவரால் தேடி கண்டுபிடிக்கப்பட்டவன், கண்டுபிடிக்கப்பட்டவள் சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதற்குமே உதவாத என்னை தேடி வந்து எட்டாத உயரத்திலே, பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து அந்த அர்த்தத்துல இதுக்கு மேல போக முடியாது. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு செய்தி, அந்த செய்தி எல்லா நியூஸ் சேனல்லையும் போட்டுட்டு இருந்தாங்க. அது ஃபுல்லா எல்லா சோசியல் மீடியாலையும் வைரல் ஆயிட்டு இருந்தது. என்னன்னா, ஒரு ஒரு போர் போடுறதுக்காக தோண்டின ஒரு பள்ளத்துல ஒரு குழிக்குள்ள ஒரு ஒரு குழந்தை உள்ள விழுந்துட்டு, அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்கு முயற்சிக்கிறாங்க பெற்றோர். அந்த குழந்தையின் சத்தம் கேட்கிறது. ஊரார் வராங்க, கவர்மெண்ட் சைட்லேருந்து ஆட்கள் வராங்க, எக்ஸ்பர்ட்லாம் வராங்க. எவ்வளோ எக்ஸ்பர்ட்ஸ், எல்லா ஃபெசிலிட்டியும் செய்து கொடுக்க எல்லாரும் ரெடி. ஆட்களை உள்ள இறக்குறாங்க. இறக்க இன்னும் கொஞ்சமாக அந்த குழந்தை உள்ளே போயிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் சத்தம் கேட்டுது. அதுக்கப்புறம் சத்தம் கேட்க முடியல. அதுக்கு மேலே ஆளை இறக்க முடியல. அதுக்கு மேலே ஆட்களை இறக்குனா ரிஸ்க்கு, இறங்குனவங்களுக்கு ரிஸ்க்கு. அதனால அதுக்கு மேலே அவங்களுக்கு இறங்க முடியாமல் அவங்கள தூக்கி வெளியே எடுத்துட்டாங்க. அந்த குழந்தை மரித்து விட்டது. இன்னும் ஒரு ஸ்டெப்பு அல்லது இன்னொரு ஃபியூ ஸ்டெப்ஸ் கொஞ்சம் கூட அவங்க கீழே இறங்கியிருந்தா அந்த குழந்தையை ஒருவேளை காப்பாற்றிருக்கலாம். ஆனால் இறங்க முடியவில்லை. இறங்கினா இவங்களுக்கு ஆபத்து, இவங்க உயிர் போயிருக்கும். அந்த பிள்ளை தாழ்ந்து போச்சு.
அந்த பிள்ளை மறித்து விட்டது. இந்த செய்தி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இது போல தான் நாம் தாழ்ந்து தாழ்ந்து போயிட்டு இருந்தோம். இன்னும் ஒரு ஸ்டெப் இறங்கினா மரணம். அந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டதுனால குழியில் கிடந்த நாம் தூக்கி எடுக்கப்பட்டு கண்மலை மேல நிறுத்தப்பட்டு ருசித்தவங்க மட்டும் கரங்களை தட்டி தேவனுக்கு விட்டுட்டு போயிருக்கலாம். 33 வருடம் இந்த பூமியில் வாழ்ந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு எப்ப வேணாலும் போயிருக்கலாம். நீர் வரும் முன்னே நான் இல்லாமல் இருந்தேன், நீர் வந்த பின்னாலே உயிர் பெற்று வா. ஓ நீர் வரும் முன்னே glory, நீர் வந்த பின்னாலே ஆமென். பூச்சியான என்னை புதிதும் கூர்மையுமாக்கி பயன்படுத்துகின்றீர், நீர் மகிமைப்படுகின்றீர். glory, பயன்படுத்துகின்றீர். ஆமென். உம் கிருபை பெரிதல்லவோ. கைகளை தட்டி பாடுவோம். உம் மகத்துவத்தை சொல்லி துதிப்பேன், உம் மகத்துவத்தை சொல்லி துதிப்பேன். உம் நீதியை சொல்ல, உம் நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே, நீ செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. ஆமென். நீ செய்ததை சொல்ல. ருசித்தவங்க மட்டும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இன்று என்னில் காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது, இன்று என்னில் காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசுவே என் வாழ்வின் அர்த்தமே, உம் மகத்துவத்தை சொல்லி துதிப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். அவர் எப்படி கண்டுபிடிக்கிறாரா? வனாந்திரத்துல திராட்சை கொலையை கண்டுபிடிக்கிறது போல. அதனால அவருக்கு அப்படி விட முடியாது. ஈஸியா விட்டுலாம், இவங்க வேண்டாம் அவங்க அப்படிலாம் அவரு சொல்ல முடியாது. அவரால் விட முடியல. அதனாலதான் சொல்றார், எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடு? நான் மனிதன் அல்ல, நான் மனிதன் அல்ல, நான் தேவனாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்மில் நன்மை உண்டென்று கண்டவர் அவர் ஒருவர் மட்டுமே. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சிம்சோன் கையில ஒரு கழுதையின் தாடை எலும்பு கிடைச்சா அந்த எலும்பு யூஸ் ஆகும். என் அப்பா கையில யாரு கிடைச்சாலும் யூஸ் ஆகும். ஆமென். நமக்கு தேவன் பாராட்டின கிருபை, அவர் கொடுத்த கிரயம், இதை மறக்கவே கூடாது. நான் அவரால் கண்டுபிடிக்கப்பட்டவன். நீர் வரும் முன்னே. எத்தனை பேர் சொல்லுங்க, என் வாழ்க்கையில மட்டும் இயேசு மட்டும் என்ன தேடி வராம இருந்திருந்தா, இன்னைக்கு நான் இல்லைன்னு சொல்றவங்க மட்டும் இப்ப கையை அப்படியே உயர்த்தி சொல்லுங்க. நீர் வரும் முன்னே. அப்பா நீர் வந்த பின்னாலே உயிர் பெற்று வாழ்கின்றேன். ஓ பூச்சியான என்னை புதிதும் கூர்மையுமாக்கி பயன்படுத்துகின்றீர், நீர் மகிமைப்படுகின்றீர். உம் கிருபை பெரிதல்லவோ, உம் கிருபை பெரிதல்லவோ. உம் மகத்துவத்தை சொல்லி துதிப்பேன், உம் மகத்துவத்தை. நான் அவருடையவனாக மாற எதுவுமே செய்யல. ஆனால் நான் அவருடையவனாய் மாற அவர் செய்தது.
இதுதான் பவுல் சொல்லுகிறார், தேவன் அருளிய சொல்லி முடியாத, இது சொல்லி முடியாது. அவர் ரட்சித்த விதத்தை சொல்ல ஆரம்பிச்சா பிரசங்க பாயிண்ட் எல்லாம் வராது, அவ்வளவுதான். ஆண்டவருடைய அன்பை சொல்ல ஆரம்பிச்சா என்ன பேச போறோன்னே தெரியாது, அது வர்ணிக்கவே முடியாது, அது சொல்லி தீராது. நான் கர்த்தருடைய இரத்தத்தால மீட்கப்பட்டவன், மீட்கப்பட்டவள் சொல்றவங்க கையை வைத்து சத்தமாவே ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது பாருங்க. இப்படி கண்டுபிடித்து சேர்த்து கொள்ளப்பட்ட ஜனம் இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, பாதை மாறி ஓடிட்டே இருக்கு. காரணம் என்னவென்று கர்த்தரே சொல்லுகிறார். ஏசாயா 2வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபின் வம்சத்தாராகிய உம்முடைய ஜனத்தை கை நெகிழ்ந்திருந்தா அப்படி விட்டுட்டார். ஏன் அப்படி விட்டாரா? அவர்கள் கீழ்த்திசையாரின் போதகத்தால் நிறைந்து பெலிஸ்தியரை போல நாள் பார்க்கிறவர்களாய் இருந்து அந்நிய புத்திரர் மேல் பிரியப்படுகிறார்களே. யாக்கோவின் வம்சமே, உன்னை சிருஷ்டித்திருக்கிறார், உன்னை உருவாக்கி இருக்கிறார், உன்னை பிரித்தெடுத்திருக்கிறார். நீ இப்பொழுது சாதாரணமானவன் அல்ல, உன் முற்பிதாக்களை போல அல்ல. நீ இப்பொழுது இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறாய், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறாய். சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறாய். இரத்தத்தால் மீட்கப்பட்டிருந்தாலும் சிவந்த சமுத்திரத்தை தாண்டும் வரைக்கும் அவர்களை எகிப்தியன் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தான். இதனாலதான் சிவந்த சமுத்திரத்தை ஞானஸ்நானத்தோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பயணிக்கிறார்கள். மீட்கப்படாதவர்கள் பயணிக்க முயற்சித்தார்கள், அவர்கள் மடிந்து போனார்கள். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கணும். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான். ஆமென். இப்ப குழந்தை பிரதிஷ்டை பண்ணோமே, அதே போல கொண்டு வந்து ஒரு பாட்டில் தண்ணி ஊத்தினாலும் ஞானஸ்நானம் ஆகாது. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அந்த பேப்டிசம்ல அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, செப்பரேஷன். எகிப்தியன் வேற, இஸ்ரவேலர் வேற, ரட்சிக்கப்பட்டவர்கள் வேற, ரட்சிக்கப்படாதவர்கள் வேற. மொத்தமே பரலோக பார்வையில ரெண்டே ஜாதி தான், ரெண்டே கூட்டம் தான். என்ன ரெண்டு ஜாதி, என்ன ரெண்டு கூட்டம்? சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவ பலன். மொத்தமே ரெண்டு கூட்டம் தான், கெட்டு போகிற கூட்டம், ரட்சிக்கப்படுகிற கூட்டம். கர்த்தர் என்னை கெட்டு போகிற கூட்டத்தில் அல்ல, ரட்சிக்கப்படுகிற கூட்டத்தில் வைத்திருக்கிறார் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம மைண்டுக்குள்ள வேற குப்பைகள் ஏறாது இருப்பதாக. ஹல்லேலூயா. வேற பிரதர் பிரைஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஆமா. நீங்க அப்படி யாரும் அவங்கள்ட்ட கேட்டா பரிசுத்த ஜாதின்னு சொல்லிட்டு வந்துடும். அது சொல்ல முடியாது. ஏன்? கேட்கறதே நம்ம தானே. அது ஆமென். இப்படி பிரித்தெடுக்கப்பட்ட, வேறு பிரிக்கப்பட்ட கூட்டம் இப்ப பாத்தீங்கன்னா, கீழ்த்திசையாரின் போதகத்தால் நிறைந்து நாள் பார்க்கிறவர்களாகி அந்நிய புத்திரர் மேல், அதாவது உலகத்தின் வழிபாடு, உலகத்தின் காரியங்கள், அவங்க என்ன செய்வாங்களோ அதே தான். செவ்வாய்க்கிழமை மேரேஜ் வேண்டவே வேண்டாம் பாஸ்டர். ஆமென். ஏன்? அது தோஷம். மீதி எல்லா நாளும் சந்தோஷம், அன்னைக்கு மட்டும் அவங்களுக்கு தோஷம். அது 9க்கும் 10க்கும் எட்டையில் அவங்க பறந்தான் வருவாங்க, காலில் கீழே வைக்க மாட்டாங்க. கீழ்த்திசையாரின் போதகத்தால் நிறைந்து அவங்க என்ன பண்றாங்களோ அதே. இந்த கீழ்த்திசையாரின் போதகம்னா என்ன? இதனுடைய வேற நீங்க பாத்தீங்கன்னா யார் கிட்ட வந்து நிற்கும் தெரியுமா? இது காயின் கிட்ட வந்து நிற்கும். கீழ்த்திசைனா கிழக்கு திசை. காயினை குறித்த வேதம் என்ன சொல்லுகிறது?
ஆதியாகமம் 4வது அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சில நாள் சென்ற பின்பு காயின் 4:16 அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கீழ்த்திசை கிழக்காய் போகிற அனுபவம் என்பது என்ன தெரியுமா? கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்படுதல், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு தூரம் போகிறது, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு போகிறது. ஆமென். ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு வெளியே போறது. நீங்க இந்த கீழ் திசையை நீங்க தேடி பார்த்தா காயின்ட்ட வந்து நிக்கிறோம். இந்த காயினை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா காயினுக்குன்னு ஒரு டாக்டரின் இருக்கு. காயினுடைய டாக்டரின், நம்முடைய நிறைய மைண்ட் செட் வந்து காயினுடைய டாக்டரின்ல தான் மேட்ச் ஆகி போகுது. காயின் டாக்டரின் என்ன தெரியுமா? கரெக்டா சண்டே ஆனா சர்ச்சுக்கு வந்துருவாரு, காணிக்கையோட வருவார், பெஸ்ட் காணிக்கையோட வருவாரு. சேரிட்டி சண்டே எல்லாம் அனௌன்ஸ் பண்ண அவ்வளவுதான், காயின் தான் டாப்ல இருப்பாரு. அதெல்லாம் பெஸ்ட், அதெல்லாம் சண்டே ஆனா முதற் கனியை தான் கொண்டு வராரு, அதுல எல்லாம் மாற்றம் கிடையாது. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, அவன் 6 நாட்களும் எப்படி வாழ்றான் பாத்தீங்கன்னா, அவன் பொல்லாங்கனால் உண்டாயிருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 6 நாள் என் இஷ்டம் போல வாழ்வேன், சண்டே ஆனா சர்ச்சுக்கு வந்துடுவேன். ஆமென். சண்டேனா சர்ச்சுக்கு வந்துடுவேன். நான் என்னத்தை எடுத்து வைக்கிறேன்னு அதை ஆண்டவர் அக்செப்ட் பண்ணணும். நான் என்ன பாடுறேனோ அதை ஆண்டவர் வந்து ஓகே சொல்லணும். நான் என்ன ஆராதிக்கிறேனோ அது ஆண்டவருக்கு பிடிக்கணும். ஆனால் மற்ற நாட்களில் நான் எப்படி இருப்பேன்னா அதெல்லாம் யாரும் கண்டுக்க கூடாது, யாரும் கொஸ்டின் பண்ணக்கூடாது. என் கால் போன போக்கில் என் மனம் போல போக்கில், நான் ஆதாமின் சந்ததி அல்லவா, அதுவும் முதல் பையன் அல்லவா, அதனால எனக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டென்று வாழ்கிற வாழ்க்கை தான் காயினுடைய வாழ்க்கை. இதுதான் அவனுடைய டாக்டரின், இதுதான் அவனுடைய உபதேசம். நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கோப்பா, பிரச்சனை இல்லை. நீ அவருக்குள்ள வந்துட்டல, நீ ஒன்ஸ் ரட்சிக்கப்பட்டுட்டல, நீ ஞானஸ்நானம் எடுத்துட்டல, நீ அபிஷேகம் பெற்றுட்டல, நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கோ, எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கோ. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கரெக்டா வந்துரு, தவறாம காணிக்கை எடுத்துட்டு வந்துரு. தாவீது, யாக்கோபு கூட அப்படிதான் டிமாண்ட் பண்ணுவார் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நான் போகிற இடத்துல எல்லாம் என்னை காப்பாற்றி எனக்கு உண்ண உணவு உடுக்க உடை தந்தீங்கன்னா நான் உமக்கு எல்லாவற்றிலும் என்ன தருவேன்? தசமபாகம் தருவேன் என்று சொல்லிவிட்டு யாக்கோபு எங்கே புறப்பட்டு போனான் தெரியுமா? அது அவங்க 29:1 சொல்லப்பட்டிருக்கிறது, கீழ்த்திசையாரின் தேசத்தை நோக்கி போறான். இதான் கர்த்தர் சந்திக்கும் போது யாக்கோபு என்ன சொல்லி இருக்கணும் தெரியுமா? பவுலை போல கேட்டிருக்கணும், நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர். கர்த்தர் சந்தித்த பிறகும் அவன் எந்த பாதையில் பயணிக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தோடு வருகிறானோ அப்படியே தான் பயணிக்கிறான். இதுதான் கீழ்த்திசையாரின் உபதேசம். நீ உன் திட்டத்தை மாத்தாத, அவர் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாரு. அவருக்கு வேற வேலை இல்லை, நீ மாத்தாத, நீ என்ன நினைச்சோ அதை செஞ்சுட்டே இரு. அதனாலதான் காயின் ஆண்டவர் சொல்லுவார்ல, பாவம் உன் வாசற்படியில, அது அர்த்தம் நீ நேத்து பாவம் செஞ்ச, இன்னைக்கு ஆராதனைக்கு வர, நாளைக்கும் பாவம் தான் செய்ய போற. இதுதான் கீழ்த்திசையாரின் உபதேசம். தங்கள் கிரியைகளை மாற்ற மாட்டார்கள். அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை மீண்டும் சொல்லுகிறேன், மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், நாம் ஆராதிக்கிற தேவன் நாம் கூடும்போது வருகிறவர் அல்ல, நாம் கூடவே வருகிறவர். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடைகளை காத்துக்கொள். பிலிப்பு நாத்தான்வேலை ஆண்டவரிடத்தில் அழைத்து கொண்டு வரும்போது கபடற்ற உத்தம இஸ்ரவேலனை என்று அழைத்தது அவன் ஆலயத்துக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வருகிறான் என்று பார்த்து அல்ல, அவன் ஆலயத்துக்கு என்ன காணிக்க கொண்டு வரான்னு பார்த்தல்ல, அவன் ஆலயத்துக்கு எந்த கார்ல வரான்னு பார்த்தல்ல, அவன் ஆலயத்துல எந்த சேர்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறான் என்று பார்த்தல்ல. கர்த்தர் சொல்லுகிறான், நீ அத்தி மரத்துக்கு கீழ் இருக்கும் போது பிலிப்பு உன்னை வந்து அழைப்பதற்கு முன்னமே என் கண்கள் உன்னை பார்த்தது. நாம் பண்ற ட்ரெஸ் வச்சல்ல கர்த்தர் என்னை பார்க்கிறது. என்னுடைய பர்சனல் ரூம்ல, என்னுடைய அந்தரங்கத்தில் நான் எப்படி இருக்கிறேன் என்பதை அவர் பார்க்கிறார். ஹalleluya. ஆண்டவரே, இந்த இடம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, நான் போற இடத்துல எல்லாம் என்னை காப்பாற்றி எனக்கு உண்ண உணவு உடுக்க விட, இதை தந்தா நான் உங்களுக்கு தசமபாகம் தருவேன். என்ன தசமபாகம்? 10ல் 1 உங்களுக்கு, மீதி 9 எனக்கு. 1 என்ன பண்றீங்கன்னு நானும் கேட்க மாட்டேன், மீதி 9 நான் என்ன பண்றேன் நீங்களும் கேட்கணும். இதான் டீல். இப்படி டீல்ல போயிட்டு இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை நான் வந்துருவேன் ஆண்டவரே, காலைல வந்துருவேன், முடிஞ்சா 2 ஆராதனை வந்துருவேன். முதல் ஆராதனை வருவேன், 2 ஆராதனை வீட்டுல இருந்து பார்ப்பேன். ஏன்னா முதல் ஆராதனையில தூங்கிட்டேன், 2வது ஆராதனை வீட்டுல வந்து நான் பார்ப்பேன். வேற எதுவுமே என்கிட்ட தொற்றக்கூடாது. ஆண்டவர் பேசுகிறார், நீ நன்மை செய்தால் உனக்கு அது உள்ள ஏறல. காய் நினைச்ச யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கிறாருன்னு, சபையில் உட்கார்ந்து யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கிறோம் தெரியுமா? இதுக்குதான் காது திறக்கணும்.
சங்கீதம் 40 எடுக்க வேண்டாம், நேரம் பறக்குது, நான் என்ன செய்திக்குள்ளேயே போகல. சங்கீதம் 40 தாவீது பைபிள் ரீட் பண்றார். 40வது சங்கீதத்தை அப்படியே சொல்றேன். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றில் இருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கும் புது பாடல் என்ன ஆவியிலே தந்தார். இதை அநேகர் கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அப்படி சொல்லிட்டு அடுத்து பார்க்கிறார், ஆண்டவரே நான் பலியெல்லாம் செலுத்துறேன், பைபிள் எப்படி போட்டிருக்கு, சர்வாங்க தகன பலி இப்படி பண்ணணும், பாவ நிவாரண பலி இப்படி பண்ணணும், போஜன பலிக்கு இதை செய்யணும், குற்ற நிவாரண பலிக்கு இதை பண்ணணும், இப்படி ஒவ்வொரு பலிக்கும் சொல்ல. அப்போ அதுக்கு இத்தனை ஆடுகள், இதுக்கு இத்தனை மாடுகள் அப்படின்னு இருக்கும்போது அவர் சொல்றாரு அடுத்து, நீர் பலியை விரும்பல, மாறாக என்ன செய்தீர் தெரியுமா, என் செவிகளை திறந்தீர். எப்போ இந்த செவி திறக்கப்பட்டதோ அதுக்கப்புறம் பைபிள் பார்த்தா அவர் சொல்றார், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. நீங்க டீப்பா அந்த பைபிளுக்குள்ள போயிட்டீங்கன்னு வைங்களேன், ஆதியாக முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா 2 நபர்கள் டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒன்னு அவரு, இன்னொன்னு நாம. புஸ்தக சுருளில் என்னை குறித்து, என்னை குறித்து, என்னை குறித்து. நான் இது ஆபிரகாமுக்கு சொல்றது நினைச்சேன், இல்ல என்னை குறித்து, இது இல்ல இது என்னை குறித்து சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புறேன் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை என் உள்ளத்தில் இருக்கிறதப்பா. ஆமே, இதுக்கு தான் கண்ணு திறக்கணும். கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா உம்மை பார்க்கணும். கண்கள் தூய்மையாக்கும் உம்மை பார்க்கணும். கைகளை உயர்த்தி கேளுங்க. காதுகள் திறந்தருளோ. அடுத்து இந்த காயினுடைய மனநிலைமை எப்படின்னா, தான் செய்வது சரி என்கிற நிலையில் இருக்கிறவன். நான் பண்றது கரெக்ட், நான் நினைக்கிறது கரெக்ட் இருக்கிறாங்க தெரியுமா, அவங்கள திருத்தவே முடியாது. ஒரு 1.5 ஆமீன் வந்து காலையில் ஒரு 17 ஆமீன் வந்துச்சு. நான் பண்றதெல்லாம் அதாவது நல்லா படிக்கிற பிள்ளைங்களை நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸாம்லாம் எழுதிட்டு அவங்களுக்கு ஆன்சர் கரெக்டா வந்தாலும் வீட்டில் வந்து புக்கை திறந்து, ஆனால் சில பிள்ளைங்க இருப்பாங்க எக்ஸாமுக்கு முன்னாடி கூட புக்கை திறக்க மாட்டாங்க. ஆனால் இந்த நல்லா படிக்கிற பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா வந்து புக்கை திறந்து எனக்கு கரெக்டுன்னு தெரியும், இருந்தாலும் கரெக்டான்னு பார்த்து அது கரெக்டாக இருந்தால் ஒரு சந்தோஷம், கரெக்டாக இல்லைன்னா பதட்டம். ஒரு தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளை எந்த மனநிலைமையில் வரணும் தெரியுமா? தானியேல் மேல சத்துருக்களுக்கு கூட ஒரு குற்றத்தையும் சுமத்த முடியவில்லை. அப்படி இருந்தும் தானியேல் சொல்றாரு, ஆண்டவரே நாங்க எங்க நீதியை நம்பி வரலப்பா, உங்க இரக்கத்தை நம்பி வந்திருக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென். காயின் தான் செய்யறதெல்லாம் சரி என்கிற மனநிலைமையில் வாழ்கிறவன். காயின் வந்து அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா தன் பிழைகளை உணராதவன். தப்பு பண்ணிட்டான், ஆபேலை கொன்னுட்டான். அட்லீஸ்ட் கொன்னதுக்கு அப்புறமாவது அவனுக்கு அந்த கொஞ்சமாவது உணர்வு இருக்கான்னு பார்த்தா இல்ல. நீ என்ன வேணாலும் பண்ண, தன் பிள்ளைகளை. உண்மையிலே தாவீது பாத்தீங்களா, வேதத்தை நேசிக்கிறவனுடைய மனநலம் எப்படி இருக்கும் தெரியுமா? சவுலுடைய வஸ்திர ஒரு வாட்டி சவுல் மாட்டிடுவார் தாவீது கிட்ட. சவுலுடைய வஸ்திரத்தை லைட்டா கட் பண்ணிடுவார். கட் பண்ணதும் தாவீதுனுடைய நெஞ்சு அடிக்கிற அடியில அப்படி பொக்கு பொக்குன்னு அடிக்குது. அவனால இருக்க முடியல. சவுல் தாவீதை என்னெல்லாமோ பண்ணியும் சவுலுக்கு நெஞ்சு அடிக்கல. ஏன் தெரியுமா? ஆவியானவர் அவனை விட்டு விலகினார். ஆனா தாவீது லைட்டா அவன் ட்ரெஸ்ஸை மட்டும் லைட்டா கிழிச்சான். தாவீதுக்கு தூக்கம் போச்சு, ஏன்னா ஆவியானவர் அவனுக்குள்ளே வாசம் பண்ணினார். இந்த தாவீது தான் பின்னாட்களிலே சில துணிகரமான பாவம் பண்ணுவார். ஆனா அப்ப நெஞ்சு அடிக்கல. அதன் பிறகு உணர்த்தப்பட்டதும் தாவீது என்ன ஜெபம் பண்ணார் தெரியுமா? ஆண்டவரே, ஏன் இப்போ எனக்கு அடிக்கலன்னு தெரிஞ்சுட்டு உங்களுடைய பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுத்துறாதீங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும்.
இந்த காயின் யார் தெரியுமா? ஆபேலை பகைக்கிறவன். இவனுக்கு நீதி பத்தி பேசினா பிடிக்காது, விசுவாசத்தை பத்தி பேசினா பிடிக்காது. ஆபேல்கிட்ட வெளிப்பட்டதெல்லாம் என்ன? நீதி வெளிப்பட்டது, விசுவாசம் வெளிப்பட்டது, அன்பு வெளிப்பட்டது. அந்த அன்பின் அடையாளமாக தான் காயினுக்கு ஆபேலை பிடிக்கலன்னு தெரிஞ்சோம் ஆபேலை கூப்பிட்டு சொல்றார், நம்ம வயல்வெளியா போயிட்டு வரலாமா? அப்படி சொல்லும் போது ஆபேல் இல்ல 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 இல்ல, நீ உனக்கு என்ன பிடிக்கல, அதனால அப்படி இல்லை, வரேன்னா நான் வரேன் அப்படி சொல்லிட்டு ஆபேல் போறான். ஆபேல்கிட்ட அன்பு வெளிப்பட்டது. அடுத்து ஆபேல்கிட்ட வெளிப்பட்ட முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? பரிசுத்தம். இது காயினுக்கு பிடிக்காது. இந்த கீழ்த்திசையாரின் உபதேசத்தில் ஹோலினஸ் கிடையாது. எனவேதான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்களாம்? ஏசாயா 30வது அதிகாரம் அதனுடைய 10-11 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் என்றும் ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமா எங்களுக்கு சொல்லாதீங்க. நாங்க தப்பு பண்ணிட்டு வந்து அதெல்லாம் சொல்லாதீங்க, எங்களுக்கு இதமானதை சொல்லுங்க. எங்க வண்டி நம்பர் சொல்லுங்க, எங்க பேங்க் அக்கவுண்ட் நம்பர் சொல்லுங்க, எங்க போன் நம்பர் சொல்லுங்க, எங்களுக்கு யதார்த்தமா மட்டும் சொல்லிடாதீங்க. என் பாஸ்போர்ட் நம்பர் கூட சொல்லிருங்க, ஆனா யதார்த்தமா சொல்லிடாதீங்க, யதார்த்தமா சொல்லிடாதீங்க. அடுத்த வார்த்தை சொல்றாங்க பாருங்க, நீங்கள் வழியை விட்டு பாதையை நின்று விலகி இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்களுக்கு முன்பாக இராமல் ஓய பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார்கள். என்ன? இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்களுக்கு முன்பாக இராமல் இந்த உபதேசம் பரிசுத்தரை ஓய பண்ணுங்கள் என்று சொல்றாங்கன்னா, நீங்க கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க, எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். கர்த்தர் வல்லவர்னு சொல்லுங்க, அதுவும் கேட்க நல்லா இருக்கு. ஆனா கர்த்தர் பரிசுத்தர்னு சொல்லாதீங்க, அது எங்களுக்கு வேண்டாம். ஏன்னா கர்த்தர் பரிசுத்தர் என்று ஒரு கூட்டத்தார் பாடினார்கள். சேராபீன்கள் பாடின போது அதை கேட்டுக்கொண்டிருந்தவனுக்குள்ள என்ன உண்டானது தெரியுமா? ஐயோ, நான் அசுத்த உதடுகள் உள்ளவன். அவர் யார் என்கிற உணர்வு வெளிப்படும் போது நாம் யார் என்கிற அறிவு நமக்கு உண்டாகும். இன்னைக்கு எல்லாருக்கும் கர்த்தர் நல்லவர்னு கேட்க பிடிக்குது, கர்த்தர் வல்லவர்னு கர்த்தர் நல்லவர்னு கேட்கும் போது நமக்குள்ளே ஆமென் என்ன உண்டாக தெரியுமா? ஒரு சமாதானம் உண்டாகிறது. கர்த்தர் வல்லவர்னு கேட்கும் போது நமக்கு விசுவாசம் வருகிறது. நான் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், விசுவாசம் வருகிறது. கர்த்தர் நான் இருக்கிறவராக இருக்கிறேன் சொல்லும் போது தைரியம் வருகிறது. ஆனால் கர்த்தர் பரிசுத்தர்னு சொல்லும் போது மட்டும்தான் பாவ உணர்வும் அதிலிருந்து விடுதலையும் உண்டாகும். ஜனங்களுக்கு அது பிடிக்கல, அது பிடிக்கல. மனம் திரும்பு, பாவி, இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, பரிசுத்தரை ஓய பண்ணுங்க. அப்ப நாங்க என்ன சொல்லணும்? நல்லவர், வல்லவர், வாலாக்காமல் தலையாவாய், உனக்கு எழுத்தல, அப்படிலாம் சொல்லுங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. வேற எதையும் சொல்லிடாதீங்க. கீழ்த்திசையாரின் போதகத்தால் நிறைந்திருக்கிறார்கள். அதேனே பட்டணத்துக்கு பவுல் போகும்போது அங்கு விக்கிரகங்கள் நிறைந்திருக்கிறது. பவுல் பிரீச் பண்ண நிக்கிறார், எல்லாரும் கேட்க ரெடியா இருக்கிறாங்க. ஏன் ரெடியா இருக்கிறாங்கன்னா அந்த பட்டணத்தினுடைய டைம் பாஸே அதுதான். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 21வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த அத்தேனே பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுதுபோக்கு, அவங்க டைம் பாஸுக்கு. ஆமென். சிலர் மெசேஜ் கேட்கறது எதுக்குதான்? நான் உங்களை சொல்லல, அத்தேனே பட்டணத்தார சொன்னேன். அவங்களுக்கு டைம் பாஸ் என்னதான்? கேட்டு 1 hour முடிஞ்சதும் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லிட்டு அவங்க ஆத்மாவை அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க. போய் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு, ஆமா என்ன கேட்டீங்க இன்னைக்கு? இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்த. என்ன செய்தி? எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை தான். அதை நம்ம எதுக்கு பிரிச்சு பேசணும்? ஆமென். உள்ள ஏத்த விட மாட்டாங்க, உள்ள ஏத்தனா பிரச்சனை ஆயிரும். பவுல் பிரசங்கத்தை கேட்டது அந்த பட்டணத்தார் சொல்றாங்க 32வது வசனத்துல, மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபொழுது சிலர் இகழ்ந்தார்கள், நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார். பாரு, இந்த ஒப்பு கொடுக்கறதெல்லாம் வேண்டாம், நாங்க வாரோம், நீ தனியா நின்று கத்தக்கூடாதுன்னு நாங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். 4 பேர் இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்பட்டு சொல்ல வந்த செய்தியை சொல்லிட்டு நவமான காரியத்தை, அவங்களுக்கு டைம் பாஸ். சிலருக்கு டைம் பாஸே தான். சிலர் சர்ச்சுக்கு வரதே டைம் பாஸ். ஏன்னா வீட்டில் இருந்து தூக்கம் வர மாட்டேங்குது.
இங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட் டைம்ல தொடங்கும் பாருங்க. அந்த கிருபையெல்லாம் எப்படி காத்திருந்து பெற்றுக்கொண்டீங்களான்னு தெரியல. டைம் பாஸ். ஆமே, ஹல்லேலூயா. இந்த வசனம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். இது பேதையை ஞானியாக்கும், இது தொய்ந்த ஆத்மாவை உயிர்ப்பிக்கும். மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கும்படிக்கு பரலோகம் கொடுத்த பொக்கிஷமே பரிசுத்த வேதாகமம். ஆமென், ஹல்லேலூயா. கீழ்த்திசையாரின் போதகத்தால் நிறைந்து அங்க பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் நீங்க ஏசாயா 2வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே இருக்கு. 2வது அதிகாரம் அதனுடைய 7-8 வசனங்களை பார்க்கும்போது, தேசம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் இருக்கிறது, அவர்கள் பொக்கிஷங்களுக்கு முடிவில்லை. அவர்கள் தேசம் குதிரைகளாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் ரதங்களுக்கு முடிவில்லை. அவர்கள் தேசம் விக்கிரகங்களாலும் நிறைந்து. இப்ப அவங்களுக்கு எல்லா செழிப்பும் தான் இருக்குது இல்ல, எல்லா செழிப்பும் தான் இருக்குது இல்ல. இந்த போதனையினால இன்னைக்கு பாருங்க, இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்னு சொல்லிட்டு அதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. காஸ்பல்ல ப்ராஸ்பரிட்டி உண்டு, அதே நேரத்தில் ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்னு ஒன்று கிடையாது. கர்த்தருடைய பாதையில் எல்லா நன்மையும் கிருபையும் தொடரும். ஆமென். ஆபிரகாம் ஒன்றுமில்லாமல் தான் வந்தான், ஆனால் பின்னாட்களில் அவன் செல்வ சீமான். அது கர்த்தர் கொடுக்கிற நன்மை, அது அல்ல வாக்குத்தத்தம். இதெல்லாம் நன்மை. வாக்குத்தத்தம் கானான், அதுதான் வாக்குத்தத்தம். கர்த்தர் நன்மைகளின் சந்ததியாய் அல்ல, ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து சந்ததியாய் அழைத்திருக்கிறார். நன்மை தொடர பண்ணுவார். ஆபிரகாம நடக்க பண்ணினார், ஈசாக்க உட்கார வச்சார், பேர பிள்ளையை படுக்க வச்சு பிளஸ் பண்றார். பிளஸ் பண்றது ஆண்டவருக்கு விஷயம் கிடையாது. ஆண்டவருக்கு விஷயமே நம்மை மறுகரையிலே கொண்டு போய் சேர்ப்பது. ஹல்லேலூயா. மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் துணிந்திடுவோம். மறுகரையில் ஆமென், மகிழ்வுடனே. ஆமென். அழகாய் திரளாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பர் இயேசுவே க்ளோரி ஆனந்திப்போம். நல்ல கைகளை தட்டி மகிமையின் நாளது, க்ளோரி மகிமையினாளது, மகிமையின் ஜீசஸ் க்ளோரி மகிமையின். அவர்கள் தேசம் வெள்ளியாலும் பொன்னாலும் நிறைந்திருக்கிறது, பொக்கிஷங்களுக்கு முடிவில்லை. அப்படி இருந்தும் கர்த்தர் ஜனத்தை என்ன செய்தாராம்? 6வது வசனத்துல நீர் ஜனத்தை கை நெகிழ்ந்தீர் அப்படின்றது. விட்டுட்டீங்க, மறந்துட்டீங்க. ஏன்? அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகிட்டாங்க. நல்ல புரிந்து கொள்ளுங்கள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை. இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க அப்படின்னு அண்டே தீர்க்கதரிசியை கொண்டு ஆவியானவர் எழுதி வைத்தார். ஏசாயா 8வது அதிகாரம் அதனுடைய 5-6 வசனங்கள். பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, இந்த ஜனம் மெதுவாய் ஓடுகிற சீலோவாவின் தண்ணீர்களை அசட்டை பண்ணி ரெமலியாவின் குமாரனையும் சார்ந்து சந்தோஷிக்கிறார். இந்த மெதுவாய் ஓடுகிற சீலோவாவின் தண்ணீரை அசட்டை பண்றாங்க. மெதுவாய் ஓடுறதுன்னா வெயிட்டிங் பீரியட் இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. காத்திருந்து பெற்றுக்கொள்றது இவங்களுக்கு உடனே. ஆமே, மெதுவாய் ஓடுகிற. கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள்ளே. அது வேண்டாம், இங்க போனா எப்பவுமே காத்திரு, அங்க போனா உடனே. இப்பொழுது உங்க பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணுங்க, இதோ வந்து விட்டது, லோன் கட்டலன்னு. எங்களுக்கெல்லாம் உடனே வரணும். இப்போ வந்த உடனே அசட்டை பண்றாங்க.
அசட்டை பண்றாங்க. வேதம் சொல்லுகிறது, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவர். தமக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். வேதத்தில் ஆண்டவர் ஆமென் மிகவும் நேசித்த நபர்கள் அத்தனை பேரை காத்திருக்க வைத்தார். சுதந்திரித்தவங்களை யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெதுவான தண்ணீரை அசட்டை பண்ணாதவர்கள். ஜனங்களுக்கு மன்னா பிடிக்காம ஆயிட்டு. ஏன் பிடிக்காம ஆயிட்டு தெரியுமா? மன்னாவை எடுத்தோன்னு அப்படி சாப்பிட முடியாது. மன்னாவை காலையில் புறப்பட்டு போகணும், மன்னாவை ஒவ்வொன்றா பொறுக்கணும், அதுக்கு ஒரு வீட்டில் கொண்டு வந்து அதை அரைத்தாவது அல்லது இடித்தாவது இப்படி கொஞ்சம் வேலை செய்யணும். இது போக போக பிடிக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு எடுத்ததுமே காடை பிரச்சனை இல்லை. காற்று அடிச்சதும் காடை விழும். எடுத்தோடனே சமைச்சு சாப்பிட்டாங்களோ சமைக்காம சாப்பிட்டாங்களோ, கடைசியில் இவங்க எதுக்கெல்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க, எங்களுக்கு காலையிலையும் காடை வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எதை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? அந்த மெதுவான தண்ணீரை அசட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஆண்டவர் பார்த்தார், காலையிலே காடையை கொடுத்தார். முன்னாடி காடை, பின்னாடி பாடை, மொத்தத்தில் கதை முடிஞ்சது. யார் யார் மன்னாவை அசட்டை பண்ணார்களோ அத்தனை பேரும் கானானை விட்டு கானானை இழந்துட்டாங்க. ஆனா காலேபும் யோசுவாவும், ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த பைபிளை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. திருப்பினாலே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. புரியணும்னா அதை எடுக்கணும், அதை அரைக்கணும், கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கணும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் எங்களுக்கு எடுத்ததும் காடை தான் வேணும். உன்னை வாளாக்காமல் நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும், அதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை தான், கர்த்தர் தரதுதான். ஆனா காடை மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தா காடையா காணானா? காடைன்னு விழுது. 12 இப்படி கேட்டா நாங்க மேக்சிமம் காடை சொல்றதுக்கு தான் வாய்ப்பு. ஆமென். பிரியமானவர்களே, நோக்கத்தை விட்டுறாதீங்க. கர்த்தர் அழைத்தது காடை சாப்பிடுறதுக்கு இல்ல, ஏதேனில கொண்டு வந்தது பழம் சாப்பிடுறதுக்கு இல்ல, ஆதாமை பழகுறதுக்கு. ஆனா உன் நோக்கம் பழத்துக்கு மேல போயிட்டு, அதே போலதான் வனாந்திரத்தில் இருக்கிற ஜனத்துடைய நோக்கம் காடை மேல போயிட்டு. ஆமென். ஆனால் யோசுவாவும் காலேபும் சொல்றாங்க, கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அதை நாம் எளிதில் சுதந்தரிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த யோசுவாவும் காலேபும் அந்த கானானை சுதந்தரிப்பார்கள். மெதுவாய் ஓடுகிற ஆமென். யூதாஸை பாருங்க, இவர் கூட 3 வருஷம் இருந்து கடைசியில கொஞ்சம் கூட தரமாட்டேங்கிறாரே. ஒரே ஒரு மீட்டிங், வேற ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணான் யூதாஸ். அந்த மீட்டிங் முடிஞ்சது கையில 30 வெள்ளி காசு. இது நல்லா இருக்குதே. இவர் கூட 3 வருஷம் இருந்து சரி ஒரு அம்மா பரிமள தைலத்தை உடைச்சி ஊற்றி அதை விற்று 4 பேருக்கு கொடுக்கலான்னு ஒரு நல்ல காரியம் சொல்லி அதில் ஒரு 100 ரூபாய் எடுக்கலான்னு பார்த்தா அதையும் கூட மாட்டேங்கிறாரு. இது ஒரே ஒரு மீட்டிங், என்னன்னு தெரியல. அங்கே ஏதோ செழிப்பு என்ன பணம் அப்படின்னு ஏதோ போட்டு போஸ்டர் போட்டிருக்காங்க. நான் இப்போ போயிட்டு வந்தால் 30 வெள்ளி காசு இடுப்பில் கட்டி வச்சுட்டு ஒன்றும் தெரியாமல் இருக்கிறான். அந்த 30 வெள்ளி காசும் அவன் தூக்கி எறிய வேண்டிய சூழ்நிலை தான் வந்துச்சு. அதுதான் வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய செல்வ பெருக்கை பார்க்கலாம், நீதிமானுடைய கொஞ்சம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு நன்மை தருவது தூக்கி எறிவதற்கல்ல, நெடுநாளாய் அனுபவிப்பதற்கு. நெடுநாளாய் யோபுவை கர்த்தர் பிளஸ் பண்ணும்போது வேதம் சொல்கிற அவர் நெடுநாள் உயிரோடு இருந்து 4 தலைமுறையை கண்டு போதும்னு சொல்ற அளவுக்கு திருப்தியாக்கி. ஆமென். ஆனா அங்க போனா உடனே இல்ல. அதனால எல்லாரும் என்ன பண்றாங்க, சிலோவாவின் தண்ணீரை அசட்டை பண்றாங்க. நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, அது உன்கிட்ட தான் வருகிறது. குறித்த காலத்துக்கு என்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் நீ அதற்கு. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை, இன்னைக்கு இருக்கிற போராட்டம், இன்னைக்கு இருக்கிற கஷ்டம், இன்னைக்கு இருக்கிற வேதனை, இன்னைக்கு இருக்கிற வருத்தம், இவைகளை கண்டு நீ ட்ராக் மாறாது. அவங்களாம் நல்லா தானே இருக்கிறாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், ஆமென், இந்த ஜனங்கள் இப்படி போகிறதை பார்த்து
ஏசாயா 8வது அதிகாரம் 11வது வசனத்துல கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்து அவர் என்னுடனே பேசி நான் இந்த ஜனத்தின் வழியில் நடவாதபடிக்கு எனக்கு புத்தி சொல்லி ஆண்டவர் சொல்ல அங்க போயிடாதப்பா, ட்ராக் மாறிடாத, ஆண்டவரே மெதுவா வருதுப்பா, வெயிட் பண்ணு, உனக்கு வருதில்ல அன்றென்று உன் தேவைகள் சந்திக்கப்படுதில்லை, உன் காரியங்கள் நடத்தப்படுதில்லை. ஆண்டவர் மெதுவா தான் வருது ஆண்டவரே. அவங்களுக்கெல்லாம் ஈஸியா கிடைக்குதப்பா, அவங்க படிச்சு முடிச்சு அடுத்த நாள் வேலை, எனக்கு வேலையே மெதுவா தான் வருது. நீ அசட்டை பண்ணிடாத, நீ தெரிந்தெடுக்கப்பட்டவன், நீ பிரித்து மெதுவா வருதுன்னு சொல்லி தளர்ந்து போயிடாத. ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்துவார். ஆமென். ஒரு ராவும் புலராதிருந்திட்டில்லா, ஒரு நோவும். பிரியமானவர்களே, இந்த யூதாச பாருங்க, 3 வருஷம் மற்ற சீஷர்கள் சம்பாதிக்க முடியாததை ஒரே நாள்ல போய் சம்பாதிச்சுட்டு வந்தான். ஆனால் அவனை வாக்குத்தத்தத்தை விட்டு வெளியே போயிட்டான். அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள வரப்போகிறது. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. இவங்க எல்லாம் இயேசுவை பற்றி கொண்டார்கள். நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா தெரியும், அநேகர் என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த அவரோடு இருந்து ட்ராக் மாறாம இருந்தாங்கல்ல, அவங்க பாதப்படையில எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா தங்கள் சொத்து எல்லாத்தையும் வித்து அதை கொண்டு வந்து எங்க வைக்கிறாங்க தெரியுமா? இவங்க காலில் வைக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை யாரும் பார்த்திருக்கலாம் தெரியுமா? யூதாசம் பார்த்திருக்கலாம். ஹல்லேலூயா. உன்னை வெயிட் பண்ண வைக்கிறது இன்னைக்கு நீ நினைக்கிறத விட, எதிர்பார்க்கிறத விட மேலான காரியங்களுக்காக. வேதம் சொல்லுகிறது, அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. பிளஸ் பண்றது ஆண்டவருக்கு மேட்ரு கிடையாதுங்க. ஆண்டவருக்கு மேட்ரு என்ன அங்க கொண்டு போய் சேர்க்கணும். எனவேதான் ஏசாயா 6வது அதிகாரத்தில் கர்த்தர் வேதனையோடு சொல்லுகிறார், யாரை அனுப்புவேன், யார் போவாய் நமது காரியமா என்று கேட்கும் போது 6:8 ஏசாயா சொல்லுகிறான், இதோ அடியேன் இருக்கிறேன், நான் இருக்கிறேன்ப்பா. ஏன்னா அவனுடைய கண்கள் எதை காண்கிறது தெரியுமா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை காண்கிறது. அவனுடைய காதுகள் எதை கேட்கிறது தெரியுமா? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறது. ஆண்டவர் என் கண்ணும் பார்க்குது, என் காது கேட்குது. நான் அசுத்த உதடுகள் உள்ளவனா இருந்தேன், நீங்க என்னை தொட்டு என்னை பார்க்க வச்சுட்டீங்க, என்னை கேட்க வச்சுட்டீங்க. நான் மட்டும் இல்லப்பா, என் ஜனங்களும் அப்படியே இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்போ உன் ஜனங்களும் பார்க்கணுமா ஏசாயாவே? ஆமா ஆண்டவரே. உன் ஜனங்களும் கேட்கணுமா ஏசாயாவே? ஆமா ஆண்டவரே. அப்ப நீ ஒண்ணு பண்ணு. என்ன பண்ணு தெரியுமா? அதனுடைய 9:10 10வது வசனத்தின் பிற்பகுதியை பாருங்கள். நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி, அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி, அவர்கள் கண்களை மூடி போடு. அவங்க இப்ப அந்நிய சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறாங்க, அது கேட்காதபடிக்கு காதாட. அவங்க ராங் வேஸ், தவறான பாதையை பார்த்துட்டு இருக்கிறாங்க, அதை பார்க்காதபடி கண்ணட. நல்லா புரிஞ்சுக்கோங்க, புரியும்படி சொல்றேன். கண் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குல்ல, ஐ ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒருத்தங்க கண்ணில் கட்டு போட்டுட்டு வராங்கன்னா பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? அந்த ஆப்ரேஷன் எதற்காக? ஆப்ரேஷன் முடிஞ்சிட்டு எதுக்காக ஆப்ரேஷன் பண்ணுவாங்க? கண்ணு தெரியணும்னு ஆப்ரேஷன் பண்ணுவாங்களா, கண்ணு தெரியக்கூடாதுன்னு ஆப்ரேஷன் பண்ணுவாங்களா? கண்ணு தெரியணும்னு தான். அதுதான் இங்க நடக்குது. நீ கண்ணை மூடி போடு அப்படின்னு. ஏசாயாவை நீ கண்ணை மூடி போடு. இப்ப ஸ்டிச் போட்டுட்டு இப்படி வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? சிலர் பாருங்க, ஒரு பெரிய பிளாக் கண்ணாடி போட்டு இப்படி வருவாங்க. இந்த
இந்த ஸ்டிச்சை யார் தெரியுமா எடுப்பாங்க? பல் டாக்டர் இல்ல, நீங்க இருக்கிறத பார்த்தா கண் டாக்டர். அதே போல ஆண்டவர் சொல்றாரு, நீ இவங்க கண்ணை மூடி போடு அப்படின்னு. ஆண்டவர் அப்ப யார் ஆண்டவர் கண்ணை திறப்பா? நான் உனக்கு ஒரு அடையாளம் கொடுக்கிறேன். இது ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. அவர் யார் தெரியுமா? ஏசாயா 42:6 சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் குருடருடைய கண்களை திறக்கவும். நீ அடைச்சு போடு, நான் திறப்பேன், நான் திறப்பேன். அதுதான் வேதம் சொல்லுகிறது. இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். என்னதின் அர்த்தம்? யார் யார் வாழ்க்கையில இயேசு இருக்கிறாரோ அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் செவிகள் திறக்கப்பட்டிருக்கிறது. யார் யார் வாழ்க்கையில இயேசு இல்லையோ அவர்கள் கண்கள் இன்னும் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா 8:16 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கவனிங்கள். சாட்சி ஆகமத்தை கட்டி. யாருக்குள்ள? யாருக்குள்ள? எல்லாரும் சொல்லணும், சத்தமா சொல்லணும். FGPC நாகர்கோயில் விசுவாசிகளுக்குள்ளே எழுதியிருக்கா? தீர்க்கதரிசிகளுக்குள்ளே எழுதியிருக்கா? பாஸ்டர்ஸ்க்குள்ளே எழுதியிருக்கா? யாருக்குள்ள? இந்த சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு. இப்போ இயேசு வருகிறார். சீஷர்களை பார்த்து இயேசு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். லூக்கா 10:22-23 சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறார், அவனும் தவிர வேறொருவனும் பிதா இன்னார் என்று அறியான் என்றார். அடுத்த வார்த்தை, பின்பு தமது சீஷரிடத்தில் திரும்பி தனித்து அவர்களை நோக்கி நீங்கள் காண்கிறவைகளை காணும் கண்கள். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சீஷருக்குள்ளேதான் வேதத்தை கர்த்தர் முத்திரை போட்டு வைத்திருக்கிறார். அவங்களுக்கு தான். எனவேதான் அதனுடைய 21வது வசனத்தை பாருங்கள். அந்த வேளையில் நான் வாசிக்கிறேன், இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, க்ளோரி, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியா உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அடுத்த வார்த்தை, ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுள்ளத்துக்கு. எத்தனையோ ஸ்காலர்ஸுக்கு வெளிப்படுத்தப்படாத ரகசியங்கள் பேதைகளுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ஹalleluya, ஹalleluya. பைபிள் படிக்கும் போது நமக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறதுல நமக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குதோ அதை விட வேற ஒருத்தர் சந்தோஷப்படுவார். அவர் யாரு தெரியுமா? என்னை மீட்டெடுத்த என் ஆண்டவராகிய இயேசு. அவர் ஆவியிலே களி கூறுவாராம். Glory. ஜீசஸ் சந்தோஷப்படுத்த விரும்புறீங்களா? பைபிள் மெடிடேட் பண்ணுங்க. நீங்க பைபிள் மெடிடேட் பண்ணும்போது ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்கு வெளிப்பாடு கொடுப்பா. அப்படி வெளிப்பாடு கிடைக்கும் போது நமக்கு எவ்வளவு சந்தோஷம், அதை விட சந்தோஷம். இதுக்கெல்லாம் கிரயம் கொடுத்தவர். பிள்ளைங்க வந்து 12th எல்லாம் நல்ல மார்க் எடுக்கும் போது பிள்ளைங்க நல்ல மார்க் எடுத்து அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அதை விட சந்தோஷப்படுறது யார் தெரியுமா? அவர்களுக்காக செலவு பண்ணாங்க தெரியுமா? ஆமென், ஹல்லேலூயா. அவங்க தான் சந்தோஷப்படுவாங்க. ஆமென். அவர்கிட்ட வெளிப்பட்ட அந்த வேத ரகசியம், அவர்கிட்ட வெளிப்பட்ட வேதம் அவருடைய சீஷர்கள்ட்ட வெளிப்படும் போது அவருக்கு அவர் ஆவியிலே களி கூர்ந்து
பாலகர். அந்த இடத்துல சீஷர்னு சொல்லாம பாலகர். அதன் அர்த்தம் என்ன? இவர் கல்விமான்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. இயேசு இருந்தபோது அவருடைய செய்தியில குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குன்னே வேத பாரகர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியல, ஆனா சீஷர்களுக்கு தெரிஞ்சது. அந்திரேயா, இயேசுவின் முதல் சீடன் அந்திரேயா, யோவான் ஞானஸ்நானம் கொடுத்து நிற்கும் போது இயேசு நடந்து போகும்போது இதோ தேவாட்டுக்குட்டி என்றார். அவ்வளவுதான் யோவான் ஸ்நானம் சொன்னான். அதை கேட்டு அவருக்கு பின் சென்றவன் தான் அந்திரேயா. அந்த அந்திரேயா பேதுருவினிடத்தில் வந்து, அந்திரேயாவின் சகோதரன் தான் சீமோன். இயேசு பேதுரு என்று அழைத்த சீமோன் அவனிடத்துல வந்து என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? தேவாட்டுக்குட்டியை கண்டோம் என்று தானே சொல்லியிருக்கணும். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? மேசியாவை கண்டோம். அப்படி அப்படி நீங்க உங்களுக்கு எந்த புக்கு படிச்சீங்க? ஒரு புக்கும் படிக்கல பேதுருவே. அவர் நடந்தார், நான் பின்னாடி இப்படி போனேன், எனக்கு வெளிப்பாடு கிடைச்சது. இவர் யார் தெரியுமா? இவர் மேசியா. கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு வேணுமா? உங்க கண்கள் திறக்கப்படணுமா? செவிகள் திறக்கப்படணுமா? சீஷராகுங்கள், சீஷராகுங்கள். அடுத்து பிலிப்புவை கூப்பிடுறார். பிலிப்புவே வா அப்படிங்கிறார். பிலிப்பு இயேசுவை ஃபாலோ பண்ணி சீஷர் ஆகிறான். அந்த பிலிப்பு இப்பொழுது நாத்தான்வேல்ட்ட போகிறான். நாத்தான்வேல்ட்ட போய் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். இதே நியாயப்பிரமாணத்தை தான் வேத பாரகர்கள் கரைத்து குடித்திருக்கிறார்கள். நம்ம இங்கே உள்ள வேத பாரகர்கள் போல கிடையாது. அன்னைக்கு இஸ்ரவேல்ல சனகரீப் சங்கம் ஆகட்டும், சினகாக் எங்க ஆகட்டும், பைபிள் ஒரு ஆள் டீச் பண்ணணும்னா தோராலாம் அவங்களுக்கு மனப்பாடமா தெரிஞ்சிருக்கணும், சங்கீதம் மனப்பாடமா தெரிஞ்சிருக்கணும். அந்த அளவுக்கு கரைத்து குடித்தவர்கள். அவங்க எங்க வெட்டினாலும் அவங்கள்ட்ட வசனம் தான் வரும். அவ்வளவுக்கு எக்ஸ்பர்ட். அவங்களுக்கு தெரியல இவர் தான் அந்த வேதத்தில் எழுதியிருக்கிறவர் என்று. ஆனால் பிலிப்புவுக்கு தெரியுது. இது ரீசன் என்ன? அவங்க எல்லாம் ஸ்காலர்ஸ். ஆனா பிலிப்பு டிசைபிள், சீஷன். அவங்களுக்கு தான் வெளிப்படுத்துவார். அவர் சின்னவனை தான் ஆயிரமாக்குவார், சிறியவனை தான் பலத்த ஜாதியாக்குவார். ஸ்கூலுக்கு மலைக்கு கூட ஒதுங்காத ஒரு பர்சன் உண்டு, பேதுரு. ஆண்டவர் கேட்கிறார், ஜனங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார்கள்? ஆண்டவர் சிலர் உம்மை எரேமியான்னு சொல்றாங்க, சிலர் உம்மை தீர்க்கதரிசிகள் ஒருவன் சொல்றாங்க, சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் சொல்றாங்க. ஓகே, நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? பேதுரு அவரை பார்த்து கொண்டு, நீர் உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. பேதுரு ஃபர்ஸ்ட் இயேசுவை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஐயரே அப்படிங்கிறான். அடுத்து சொன்ன வார்த்தை ஆண்டவரே. இப்போ என்ன சொல்றார் தெரியுமா? நீர் உன்னதமான தேவனுடைய சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு. இந்த பகல் வேளையில் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், நமக்கான பாதையை காணவில்லை என்றால் பவுல் சொல்றாரு, நான் ஆகாதவனாய் ஓடிடக்கூடாது. பவுலை கர்த்தர் எப்படி திருப்பினார் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் கண்ணில் தான் ஆபரேஷன். முதல்ல கண்ணை குத்திட்டார், கண்ணு தெரியல. ஆமென். எத்தனை பேர் கண்ணு குத்தணும்? சிலர் பயம் காட்டுறதே அங்க போகாத கண்ணு குத்திரும். பவுலுக்கு கண்ணிலே கை வச்சுட்டார். பவுலுக்கு கண்ணு தெரியல. எப்போ கண்ணு கை வச்சாரோ அடுத்த வார்த்தை, ஆண்டவரே நீர் யார்? பவுலுக்கு தெரியாத பைபிளா? அதிகம் படித்தவர். ஆனா யார தெரியல தெரியுமா? ஜீசஸ் தெரியல. ஆனா எப்போ கண்ணில் கை வச்சாரோ, இப்ப கண்ணில் ஒரு ஆபரேஷன் நடத்த முடியுது. 3வது நாளில் கட்ட விழ்க்கப்படுகிறது. அதுதான் கண்களில் இருக்கிற செதில்கள் ஒவ்வொன்றா கீழே விழும்போது. ஆமென். எல்லாரும் இயேசுவை கிறிஸ்துவாக கண்டார்கள். பவுல் கிறிஸ்து தான் இயேசு என்று கண்டான். அவன் பார்த்தது கிறிஸ்து இயேசுவை. நிறைய இடத்துல பவுல் இப்படிதான் யூஸ் பண்ணியிருப்பார். கிறிஸ்து இயேசு, கிறிஸ்து இயேசு. கிறிஸ்து யார் தெரியுமா? இயேசு இல்ல, அவர் தான் கிறிஸ்து. அவர்தான். அநேகர் இயேசுவின் சகோதரர்கள் பாருங்க, 30 வருஷம் ஒரு வீட்டில் இயேசு பிறந்து வளர்ந்தார்ல, அந்த வீட்டில் இயேசு பிறந்த பிற்பாடு யோசேப் மரியாளுக்கு பிறந்த பிள்ளைகள் உண்டு. அவங்களுக்கு தெரியாத இயேசுவை
ஆனா அவங்க எப்பொழுது டிசைபிள் ஆனாங்களோ, சீஷர்கள் ஆனார்களோ, அதன் பிறகுதான் அவர்கள் இயேசுவை கிறிஸ்து என்று கண்டார்கள். இப்பொழுது பவுலுடைய போக்கஸ் எல்லாம் மாறுது. அதுவரை பவுலுக்கு எது எது பெருசா தெரிஞ்சு தெரியுமா? அவருடைய ஜாதி, அவருடைய படிப்பு, அவருடைய மேன்மை. இப்பொழுது அவர் சொல்ற, இதெல்லாம் குப்பை 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 குப்பை, இதெல்லாம் குப்பை, இதெல்லாம் குப்பை, எனக்கு கிறிஸ்து தான் பெருசு, நான் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு லாபமா இருந்ததெல்லாம். நமக்கு ஏன் தெரிய மாட்டேங்குதுன்னா, நமக்கு இன்னும் கண் ஆபரேஷன் சரியா நடக்கல. நம்ம வேற டாக்டர்கிட்ட கொண்டு போய் கண்ணை காட்டிட்டோம்னு நினைக்கிறேன். அவருக்கே கண்ணு தெரியல. இப்படிதான் ஒருத்தர் வந்து ஒரு டாக்டர்கிட்ட போனாராம். அவர்கிட்ட போய், டாக்டர் டாக்டர் டாக்டர், என்ன எனக்கு எதை பார்த்தாலுமே ரெண்டு ரெண்டாக தான் தெரியுது டாக்டர். உடனே டாக்டர் சொன்னார், அதுக்கே நீங்கள் 4 பேர் வந்திருக்கிறீங்கன்னு. ஏன்னா அவருக்கு யாரை பார்த்தாலுமே குருடனுக்கு குருடனை வழிகாட்டியா இருக்க முடியுமோ? கல்தையருடைய கீழ்த்திசையாருடைய உபதேசம் வேண்டாம், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை காட்டிலும் அதிக சந்தோஷம் வேறு இல்லை. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதுவரை அவனுடைய நோக்கம் வேற. இப்பொழுது பவுல் சொல்லுகிறார், ஆமென், காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறேன். அதுவரை காணப்படுகிறவைகளை நோக்கி இருக்கிறார். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். நித்தியத்தை உண்மையாய் ஒருவன் நோக்கி இருந்தால் அவன் சொல்லுவான், எந்த உபத்திரம் வந்தாலும் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும், இது லேசான உபத்திரவம். சொல்லுங்க, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே தான் எபேசியருக்கு எழுதும் போது பவுல் ஜெபிக்கிறார், ஆண்டவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள், கண்கள் தெளியட்டும், காதுகள் திறவுண்டு, ஆமென், அவருடைய சத்தம் கேட்டு அவர் நியமித்த பாதையை பார்த்து முன் செல்வோம். இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? வித் ஜீசஸ், இயேசுவால, இயேசுவோடு. அதாவது சிலருக்கு கண்ணாடி இல்லைன்னா முடியாது. அது போலதான் ஜீசஸ். இயேசு இல்லைன்னா என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்யக்கூடாது. அவர்தான். சீஷர்கள் இயேசு உயிர் தெழுந்த பிறகு இந்த வேத வாக்கியங்களை அவரே விவரித்து காண்பித்த போது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. அவர்கள் இயேசுவை கண்டார்கள். ஒரே ஒரு ஜெபத்தை பண்ணி முடிக்கலாமா? இருக்கிற இடத்துல முடிந்தா முழங்காற்படிட்டு அல்லது அப்படியே இருந்து, கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா உம்மை பார்க்கணும், கண்கள் கர்த்தா உம்மை பார்க்கணும், காதுகள் கர்த்தரும் குரல் கேட்கணும். ஆமென். காதுகள் ஜீசஸ். விரும்புறவங்க கைகளை உயர்த்தி உம்முகம் பார்க்கணுமே. உம்மழகை ரசிக்கணும். ஆமென். சித்தம் அறியணுமே, சித்தம் க்ளோரி அப்பாவும் சித்தம். ஒரு விசை கூட உம்முகம் பார்க்கணுமே. எங்கள் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, எங்கள் செவிகளை திறந்தருளும் அப்பா. உம் பாதம் அமரணுமே. ஆமென். ஹல்லேலூயா. உம் சித்தம் க்ளோரி அப்பா. முடிந்தவர்கள் உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே, என் கண்களில் இன்னும் ஏதாவது செதில்கள்
ஒட்டி இருக்கோம்னா பார்க்க வேண்டியதை பார்க்க வேண்டிய பிரகாரம் பார்க்கும்படி அந்த செதெல்லாம் கீழே விழட்டும். என் கண்களை தெளிவாக்கும். என் செவிகள் ஆண்டவர் எப்பொழுதும் உடைய சத்தத்தை கேட்கும்படிக்கு திறக்கப்பட்டிருப்பதாக. ஆமென். நீ கூப்பிட்டு மறு உத்தரவு கொடுக்காத நிலைக்கு என் செவிகள் மந்தமாயிருக்குமானால் என் செவிகளை திறந்தருளும். எஸ் லார்ட், எஸ் ஃபாதர். ஏசாயாவின் கண்கள் திறக்கப்பட்டு அவன் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர்கள். அவன் ஆண்டவர் சமூகத்தில் ஜனத்துக்காய் நிற்கும் போது இப்பொழுது கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் அவனை கொண்டே பேசுகிறார். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவரும் அதை ஏகமாய் காண்பார்கள். அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீரில்லாத நாளெல்லாம், நீங்க இல்லைன்னா எங்க பாதை இருளுப்பா. ஆமே, நீரில்லாத நீரில் நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு பலத்தோடு ஆமே, ஆமே. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்படி மிகுந்த கிருபையினால் இப்படி ஆலயத்தில் எங்களை கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்த அன்புக்காய் நன்றி. நீர் நல்லவர் அப்பா. நீர் வரும்போது எங்கள் கண்கள் திறக்கப்படும், எங்கள் செவிகள் திறக்கப்படும். நீர் நியமித்த பாதையை, நியமித்த நன்மையும், ஆண்டவரே நீர் நியமித்த வாக்குத்தத்தத்தையும் எங்கள் கண்கள் காணவும், வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே, இதில் நடவுங்கிற சத்தத்தை கேட்க எங்கள் காதுகள் திறக்கப்பட்டதாக இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். இந்த மாத கடைசியும் வருகிற புதிய மாதமும் எல்லாருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். அர்ப்பணிக்கிறோம். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.